புதிதாக ஒரு முன்னுரை வினாவினை பார்த்து கொள்வோம். அதாவது இந்த வினாக்கள் அடிக்கடி கேட்கப்படுகின்ற ஒரு வினாக்களாக காணப்படுகின்றது. எவ்வாறெனில் 1 தொடக்கம் 100 வரை 1 தொடக்கம் 100 வரை இலக்கம் 1 எத்தனை தரம் எழுதப்படும், 1 எத்தனை தரம் எழுதப்படும் என்றதை என்ன செய்வோம். அப்போ 1 2 என்று எழுதிப்போம். இப்போ 10ல் திருப்பி 1 வரும், 11 1 வரும், இப்படியே வரும் தானே. 1 எத்தனை தரம் எழுதப்படும்ன்ற பார்க்குறேன். அதே போல் 1 தொடக்கம் 100 வரை 2 எத்தனை தடவை எழுதப்படும், 3 எத்தனை தடவை எழுதப்படும், 4 எத்தனை தடவை எழுதப்படும் என்று பார்ப்போம் தானே. அந்த கணக்கை தான் இலகுவான முறையில் எப்படி செய்கின்றதை பார்ப்போம். இதுக்கு இப்படி என்ன எழுதி கொண்டிருக்க தேவை, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இதை நம்ம பார்த்துட்டோம்னால என்ன செய்யலாம், இந்த கணக்குரிய விடையை இலகுவான முறையில் செய்து கொள்ளலாம். இப்போ 1 தொடக்கம் 100 வரை 0 எத்தனை தடவைகள் எழுதப்படும் ஏன்னா 11 தடவைகள் எழுதப்படும். 0 11 தடவைகள் எழுதப்படும், சரியா. அதே போல் 1 எத்தனை தடவைகள் எழுதப்படும் என்றால் 1 வந்து 21 தடவைகள் எழுதப்படும். எத்தனை தடவைகள் எழுதப்படும், 21 தடவைகள் 1 எழுதப்பட போகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 0 போயிட்டு 1 போயிட்டு, அப்போ 0 11 தரம் எழுதப்படும், 1 21 தரம் எழுதப்படும். இப்போ 0ம் 1 போனால் மிச்சம் இருக்கிறது என்னென்ன இருக்க போகுது நம்மளுக்கு 2 3 4 5 6 7 8 9 இவ்வளவு தானே இருக்குது. இவ்வளவு விளக்கம் தானே இருக்குது. 2 3 4 5 6 7 8 9 தானே இருக்குது. இவ்வளவு விளக்கங்களும் 1 தொடக்கம் 100 வரை நீங்கள் எழுதுனீங்களா, சரியா, எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 20 தரம் எழுதப்படும். எத்தனை தரம் எழுதப்படும், 20 தரம் எழுதப்படும். அப்போ நல்லா கவனித்து கொள்ளுங்க. இந்த இலக்கங்களுக்குள்ள 0 1 தொடக்கம் 100 வரை 0 எழுதப்படுற சந்தர்ப்பங்கள் 11, 1 தொடக்கம் 100 வரை 1 எழுதப்படும் சந்தர்ப்பங்கள் 21, 1 தொடக்கம் 100 வரை இந்த 2 3 4 5 6 7 8 என்று போகுது தானே. இந்த இலக்கங்கள் எழுதப்படுற தடவைகள் எத்தனையா இருக்கும், 20 இருக்கும். எத்தனையா இருக்கும், 20 இருக்கும், சரிதானே. அப்போ இந்த ஃபார்முலா நீங்கள் பாடமாக்கினீங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். 1 தொடக்கம் 100 வரை 0 எழுதப்படுறது 11 தரம், 1 எழுதப்படுறது 21 தரம், 2 3 4 5 6 7 8 9 இதுகளில் ஏதாவது ஒரு இலக்கம் எழுதப்படுறது 20 தரமாக இருக்கும். நன்றி.